வீட்டுக்கடன் வட்டியை எளிதாக எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். வீட்டு கடன்ல இருக்கக்கூடிய வட்டியை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு முறையை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் தன்னுடைய மாத தவணையை 5% அளவுக்கு 5% அளவிற்கு அதிகரித்து கொண்டே வந்தால் எவ்வளவு வட்டி குறையும் தெரியுமா? உதாரணமா ஒருவர் 20 ஆண்டுகள் அவகாசத்துல 6.75%ல 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார் அப்படின்னா அவர் மந்த்லி இஎம்ஐயா 38,000 ரூபாய் செலுத்துவார். இப்போ இந்த 38,000 ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அவர் 38,000 ரூபாய் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுவார். ரெண்டாவது வருஷத்துல அதை 5% இன்க்ரீஸ் பண்ணி 39,900 ரூபாயா அடுத்த வருஷம் ஃபுல்லா பே பண்ணணும். மூணாவது வருஷத்துல அதை 41,900 ரூபாயா இப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா 240 மாசங்கள் செலுத்த வேண்டிய அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது 152 மாதங்களாக குறைந்துவிடும். அதாவது சுமார் 88 மாத தவணைகளை நீங்க சேமிக்க முடியும். இப்படி செய்யறதால வட்டி மட்டும் எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமாரா 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டாம சேமிக்க முடியும். அதாவது மொத்த டென்யூரான 240 மாசத்துல மொத்தமா நீங்க 41 லட்சம் ரூபாய் வட்டியா மட்டும் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த ஆண்டுக்கு 5% மட்டும் உங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வட்டியின் அளவு அப்படியே 27 லட்சமா குறைஞ்சிரும். இதன் மூலமா ஏறக்குறைய 13 லட்சம் ரூபாய் நீங்க சேமிக்க முடியும். இது குறித்து நீங்க உங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு உங்க பேங்க்ஸ்ல நீங்க விசாரிங்க, முயற்சி பண்ணி பாருங்க, உங்க இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்டை குறைக்க முடியும். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். Crop Viewers, India's largest news network, News 18 Network.